அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 11/12/2024 காலை 5:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. நேற்றுக்கு இலங்கைக்கு கிழக்கு புறமாக, அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் அது சற்று தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தீவிர தாழ்வு பகுதியாகவோ அல்லது செயலிழந்து வட இலங்கை, அதாவது திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவு அருகே கரை கடந்து அது பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதியில் ஏறி ராமநாதபுரம் மாவட்டத்தின் வழியாக அப்படின்ற மாதிரி அரபிக்கடல் செல்லும். இதன் காரணமாக மழைப்பொழிவு என்பது நம்ம நேற்று நள்ளிரவு எதிர்பார்த்தோம். அந்த மழைப்பொழிவு அது மெல்ல நகர்ந்த காரணத்தினால் அது அதிகாலை, அதாவது 3-2 மணி வாக்கில் அப்படின்ற மாதிரி அதோட தாக்கம் அப்படின்றது கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோரத்தில் தெரிஞ்சுது. அது மாதிரி இப்போ தற்பொழுது இந்த அறிக்கையை அறிவிக்கக்கூடிய இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை இடைப்பட்ட பகுதியில் அது கரை தொட ஆரம்பித்து விட்டது. அது மேகக்கூட்டங்கள் மழைப்பொழிவு இது வரும் மணி நேரங்களில் மேலும் இன்றைக்கு படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் தீவிரமடைந்து அது படிப்படியாக அடுத்தடுத்த உள் மாவட்டங்களுக்கு முன்னேறும். நாளை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் என தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல ஒரு கனமழை பொழிவை கொடுத்து கொண்டே, அதாவது திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர் போன்ற பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை, ஈரோடு மற்றும் திருப்பூர், கரூர், நாமக்கல் பகுதிகள் ஆகிய மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு கனமழை பொழிவு, திருச்சி மற்றும் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள தேனி, திண்டுக்கல் பகுதிகள் நல்ல அதீத கனமழை பொழிவு என அது உள்ளே முன்னேற, அதாவது இது தென் மாவட்டங்கள் வழியாக ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திற்கு என மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுத்து கொண்டே தென் மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா 12 பிற்பகலுக்கு அதோடைய தாக்கம் தொடங்க ஆரம்பிக்கும். 13, 14 பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக நம்ம 14 தேதிக்கு அறிவித்திருந்தோம். 13 தேதி வரை தமிழகத்தில் ஆங்காங்கே பெரும்பான்மை இடங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இப்பொழுது தொடங்கவிருக்கும் இந்த மழைப்பொழிவானது படிப்படியாக வரும் மணி நேரங்களில், அதாவது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள், நாகை மாவட்டங்கள், இப்படி கடலோர மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே காலை வெப்ப உயர்வுக்குள் தொடங்கி அது படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து இருக்க உள் மாவட்டங்கள் செங்கல்பட்டு, வட மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பகுதிகள், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு வரைக்குமே எட்டி பிடிச்சிடும் இன்றைக்கு இரவுக்குள்ளே அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கே கிருஷ்ணகிரி, தருமபுரின்றது பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழைப்பொழிவு, அளவான மழைப்பொழிவு, பயப்பட தேவையில்லை. அடுத்த நிகழ்வானது இதை ஒட்டியே, அதாவது 16 தேதிக்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இரவுக்கு பின் தொடங்க ஆரம்பிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது. இது அதை விட தீவிர நிகழ்வாக இருந்தாலும் இந்த மழைப்பொழிவு பார்த்தோன்னா வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தெரிகிறது. அது வரும் மணி நேரங்கள் அது எப்படிப்பட்ட நகர்வை கொடுக்கும் என்பதை பார்த்திங்கன்னா கண்காணித்து அதன் பிறகு அதுக்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்போம். அது போய் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 20 தேதி பார்த்திங்கன்னா இலங்கை ஊடாக பயணித்து அது மேலும் பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு அமைந்து அது தென் மாவட்டங்களுக்கு மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்றது தென் கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்கு, நல்ல புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தெரிகிறது. அந்த நிகழ்வு 20 தேதி வருகின்ற நிகழ்வு. இதுபோல் இன்னும் ஒரு 2-3 நிகழ்வுகள்ன்றது தீவிர நிகழ்வாக ஒரு நிகழ்வு இருக்கக்கூடும். அதாவது கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாட்கள், அது அல்லது நியூ இயருக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது எப்படிப்பட்ட தீவிரம் இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா வானிலையோடு இணைந்திருந்து இந்த அப்டேட்ஸ் நம்ம என்னென்ன கொடுக்குறோன்றதை தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இன்றைக்கு வரப்போகிற மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவு, தென் மாவட்டங்களுக்கு ஒரு உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவாக அமையும். வட மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவும், டெல்டா மாவட்டங்களுக்கு அதீத மழைப்பொழிவு எச்சரிக்கை தேவை, கடலோர மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை தேவை. வானிலையோடு இணைந்திருங்கள்.